வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்கே கிரியேஷன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்கை பார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபன்னாக ட்ரை பண்ணியிருக்கேன். எடிட்டிங்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆர்கே கிரியேஷன் பயணங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்கே கிரியேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஏற்காடுக்கு வரும்போது நாங்கள் இப்போ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரூமே புக் பண்ணலைங்க. நாங்கள் அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம், அவ்வளோவா கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி வந்தோம். ஆனால் என்ன கூட்டம், எங்களுக்கு ரூமே கிடைக்கல. நாங்கள் பயங்கரமாக அலைஞ்சோம். ஒரு 6 மணிக்கு தான் ஏற்காடுக்கு போயிருப்போம். ஸோ பின்னாடி கொஞ்சம் வாய்ஸாக இருக்கும், அதனால் கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 9 மணி வரைக்கும் நாங்கள் தேடினோங்க, எதுவும் ரூமே கிடைக்கல. அதுக்கப்புறம் நிறையா அவங்களே அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்து ஒரு 2-3 பேர் ரூம் காமிச்சாங்க. அதில் ஒரு ரூம் ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ரூம் தாங்க இந்த ரூமு. சரி, ஓகே, 2 நாளைக்கு இது வர்த்து தான். ஆனால் நிறையா நாள் பிளான் பண்ணி இங்கே தங்குறவங்களுக்கு இந்த ரூம் கண்டிப்பாக ஒரு டிசப்பாயிண்ட் தான். ஆனால் ஏதோ ஒன்று, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரெஸ்ட் எடுத்தே ஆகணுங்கிற இதில் இருந்தோம். ஸோ எங்களுக்கு ரூம் கிடச்சனால நல்லதாக போச்சு. அதுக்கப்புறம் தான் 11 o'clock இருந்துச்சு, கிளியூர் ஃபால்ஸ் போட்டோம். ஸோ கிளியூர் ஃபால்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த வீடியோவும் போயிட்டு பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்கை பார்க்குக்கு போகலாம். அங்கே நாங்கள் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி ஃபுல்லாக மிஸ் பண்ணிட்டோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த நாளே கீழே அப்படியே மலையில் கீழே இறங்கி முருகனை பார்த்துட்டு சென்னை போகிறதா பிளானில் இருந்தோம். ஸோ அப்படி இருக்கனால நாங்கள் ஸ்கை பார்க்கை டக்குன்னு பார்க்க வேண்டியதாயிருச்சு. அதனால் நாங்கள் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி ஃபுல்லாக ஒமிட் பண்ணிட்டோங்க. நாங்கள் வந்தது இந்த கிளாஸ் வாக்குக்காக தான், ஆனால் நாங்கள் எப்படியோ அதை பார்த்துட்டோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அட்வென்ச்சர் எதிர்பார்த்து வரவங்களுக்கு கண்டிப்பாக இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபோட்டோ எடுக்கறியா? கார் பார்க்கிங் உள்ள வரலாமா? கார் பார்க்கிங் ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் அங்க வண்டி உள்ள போதேமா? இல்ல, நான் ஆட்டோ டாக்ஸி. நீ அப்படியே தான் நிக்க போற. சோபா, நீ அப்படியே தான் நிக்க போற. முன்னாடி என்ன தள்ளுற? நேரா வச்சு இப்ப எவ்ரி டைம் ஹையே நீ சாம்பல் அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார், அது நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. பயமா, அது கடிச்சிடாத. கிரேட் குரு. இங்கே இந்த பட்டர்ஃப்ளைலாம் எப்படி வளருதுன்னு ரொம்பவே அழகாக டப்பாவாக பட்டர்ஃப்ளை எப்படி வளரும்னு வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம அடுத்த பட்டர்ஃப்ளை தான் போக போகிறோம். தெரியுதா? என்ன தெரியுதா இல்லையா? எடுத்துட்டேன். குட்டி குட்டியாக இருக்குது பேர். ஆமாம் ஆமாம், இதுதான் பட்டர்ஃப்ளையோட ஃபர்ஸ்ட் லெவல். லாவா. இங்கே பேர் அந்த இலை மேலெல்லாம் உட்காந்துருக்கு பேர். ஆமாம் ஆமாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. லாவா ஸ்டேஜ். லாவா, பியூப்பா, அப்புறம் என்னது அதெல்லாம் மறந்துருச்சு எனக்கு. இது பியூப்பான்னு நினைக்க. திறந்துடாத, தட்டி விட்டாத. நீ பயந்து என்னையும் பயமுறுத்தாத. இது என்னது? இது பியூப்பா. பட்டாம்பூச்சி இருக்கு. பாதி ரெக்க வந்துருச்சு. அதாவது பியூப்பா பட்டாம்பூச்சியாக மாற நல்லா. ஃபர்ஸ்ட் லாவா தான் வரும். அந்த புழு மாதிரி இருந்துச்சுல, அது லாவான்னு நினைக்கிறேன். ஏய் இங்க பாருமா, பட்டு புழு, புழு, பட்டு புழு. சில்கா அது இல்லடா.
பட்டுமா அங்க பாரு அது மேல பட்டர்ஃப்ளையோட இதுதான் growth தான் அது. சூப்பர்ல. சூப்பர். இது என்ன கீழே பாரு பட்டாம்பூச்சியாக கிடக்கு பாரு எல்லாமே பட்டாம்பூச்சியாவே மாறி இருக்கு பாரு கீழே. சரி வா போலாம். இதெல்லாம் போடு எப்படி வீடியோவா எடுத்துட்டேன் எல்லாம் நல்லா இருக்கு. இதோட growth இதெல்லாம் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு வா. எனக்கு லாவா பீப்பா மட்டும் தான் ஞாபகம். எடுத்துட்டேன். பாட் மறைக்குதே. கையை கிடைக்காத. எடுத்துட்டேன். அஸ்வின் எடுத்துட்டேன். ராமு ராம்கிட்ட வந்து உட்காந்துச்சு. கியூட்டு க்ரீன் கலர் அழகா இருக்கு. கையை விரிச்சே வை. எங்க அப்பா எங்க வந்துட்டீங்களா? எந்த கிளியரா இருக்கு? எந்த கிளியரா இருக்கு? ஆனா ஒரு பேர்டு வரலையே. வர சொல்லு. வந்துச்சு. என்கிட்ட 3 பேர்டு உட்கார்ந்து. கூசலையா? ராமு கையை கிடைக்குதுமா? வரைஞ்சிச்சு. ராமு நல்லா எடுத்துட்டேன். அம்மா கையை கடிச்சு வைக்குதுங்க. ஐயே நல்லா கிளியரா எடுத்திருக்கேன்டா. நல்லா வருது. சாப்பாடு கடிக்கிறது போல என் கையை பொறுமையா நடடா. வீடியோ எடு. என்னை என்ஜாய் பண்ண விட்றியாடா? எடுத்துட்டு ஆஃப் பண்ணிடு. அம்மா எங்க? அம்மா கீழே வராங்க. கீழே நடந்து அந்த ஆட்டில் போய் உட்காந்துட்டாங்க. வா அங்கே தாண்டா இருக்காங்க. சூப்பராக இருக்கும். வாங்க போகலாம். எப்படி பாருக்கு இந்த பிரிட்ஜு? ஆனால் என்னால் ஒரு கையில் பிடிச்சிட்டு எடுக்கவே முடியல. நீங்கள் எடுக்கலாம்ல? வீடியோ எடுக்கிறேன். ஆமாம் அட இருங்க. ஐயோ பா அடுத்து அந்த டன்னல் போகலாம். வாங்கப்பா. மா அங்க ஃபுல்லா கேர்ள்ஸ். வெல்கம் கைட். நைட்டு இங்கே ஃபுல்லாக லைட்டாக இருக்கும். மா மேலே போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வா. அழகா இருக்குல்ல இது?
இப்போ இங்கே பாருங்கப்பா முயல்குட்டி. ஹாய் முயல்குட்டி. பிச்சு பிச்சு பிச்சு. என்னடா அப்படி பார்க்குறீங்க? கங்கோரு கூட்டம்ஸ். உங்கள் மேலே உட்காந்துக்கலாமா? பா முட்டுனா ஒரு எலும்பு தேராது போல. எவ்வளோ பெரிய கொம்பு. எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குது இந்த கிராஸு? ஐயா எலிபேண்ட்டு. கல் மாதிரி இருக்குதுங்க. அது கிராஸுன்னா எவன் நம்புவான்? கட்டியானே பா இருக்குதே தான் பெருசு. காதையில் டக்குன்னு போயிட்டு வந்துடும்டா நம்ம. சரி போட்டு வச்சுருவா. நம்மளும் போயிடலாமா? இருடா கீழே போய் மட்டும் எடுத்துன்னு வந்துடுறோம். கீழே போட்டு போகிறோம். போட மாட்டேன்டா. எங்கடா இருக்கு அந்த கொரிலா? அங்கே தான் தெரியுமா? சைக்கிள் தெரியுது. கொரிலா எங்க? அங்கே போய் நம்ம காரே தெரியுது. அங்க அந்த வியூ பாயிண்ட் தான் ஸ்டூல் இருக்குல்ல. டேய் என்ன இங்கே வச்சு எடுற ஒரு ஃபோட்டோ கீப். நான் ஃபோட்டோவே எடுக்கலடா. இப்படி வச்சு எடு. இங்கே வா சோபா. இங்கே வா. இதோ வரேன். நல்லா இருக்கா? சூப்பரா பண்ணிருக்காங்க. அஸ்வினி இது ஒரு கதவுடா. கதவுடா. இதுவுமே ஒரு கதவுடா. இங்கே வா. இங்கே வா. இதுவுமே ஒரு கதவு. பா இதெல்லாம் கதவா இருக்கு. த ட்ரீ ஆஃப் லைஃப். இதில் மொத்தம் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்குது இதில். உங்களால் எத்தனை கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்கள். இது பாரு மாடு, ரைனோசரஸு, எலிஃபண்ட்டு, பாம்பு, கொரிலா, மேமலு, ஐடென்டிஃபை. இதோ இது காட்டலாம். 101 அனிமல்ஸ் இருக்கா இதில். பீகாக்கு இதோ அது தனியாக ஈகிள் அங்கே இருக்கு. பீகாக் தனியாக. ஈகிள் அங்கே பாரு தேன் கூடுலாம் இருக்கு. தேன் கூடு, ஈகிள் இருக்கு, பாம்பு, இதோ பாரு சிங்கம். பாம்பு தெரியல. அதோ இருக்கு பாரு பாம்பு. நான் போய் கலர் மாறும்ல அந்த ஒரு இது. இதான் பாம்பு. சிங்கம், எலிஃபண்ட்டு, கொரிலா, சிங்சாங். அதோ பாருமா டால்ஃபின். டால்ஃபின் டால்ஃபின் பாம்பு, crocodile, duck, டைகர். ஏய் மானு, டைகர் மேல மானு. இங்க பீகாக் இங்க இருக்கு. இதோ பாரு இங்க டைகரு. ஏய் அஸ்வின் இங்க பாருடா. அஸ்வின் ஸ்பைடரு. ஸ்பைடர், தேனு மேல ஒன்னு இருக்கு. என்னன்னு தெரியல அது. அது ஏய் இது ஜிராஃப். அங்க பாரு.
இந்த இடத்துல என்ன வந்து நல்லா இருக்குது, அதாவது ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த கிராஸாலேயே அனிமல்ஸ் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப தத்ரூபமாக அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ட்ரீ ஆஃப் லைஃப், அதுக்கப்புறம் இந்த ஸ்கை கிளாஸ் வாக்கிங்கு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அட்வென்ச்சரு, இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து இந்த ஸ்கை பார்க்கை ஒரு நல்ல என்டர்டெய்னர் பிளேஸாக மாற்றிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் ஏற்காடு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் லிஸ்ட்டில் ஸ்கை பார்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நைட் பார்க் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் நிறைய லைட்லாம் வச்சு நான் வீடியோ பார்த்தேன், லைட்லாம் வச்சுருக்கும் போல். அதே மாதிரி இந்த மர வேரிலலாம் வந்து பறவை ஆண்ட்டெல்லாம் வந்து இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது வந்து இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் தான். இதோட ஏற்காடு ட்ரிப்பு முடியுதுங்க. இந்த வீடியோக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.